அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு இளைஞர்களை சமீப காலமாக இளைஞர்களை ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம். ஏன் அப்படின்னா சிறு வயதிலே அவங்க புகைப்பழக்கத்துக்குள்ள ஆளாயிடுறாங்க. இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெஸ், அளவுக்கு அதிகமான மன அழுத்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது உணவு முறைகளும் ரொம்ப பாதிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அதனுடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உடம்பு அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இதற்கான அறிகுறிகளை உடம்பு ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட அது தகவலை அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க அதை பொருட்படுத்த மாட்டலை. ஸோ இதனுடைய பாதிப்பு பக்கவாதம். பக்கவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம். பக்கவாதம் என்றால் என்ன, ஏன் ஏற்படுகிறது? மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் சில சமயம் அடைப்பு ஏற்பட்டு அதன் வழியாக செல்லக்கூடிய இரத்தம் தடைபடுகிறது. இதனால் மூளைக்கு இரத்தம் மூலம் செல்லக்கூடிய பிராணசக்தியும் தடைபடுகிறது. மூளையிலிருந்து உடல் உறுப்புகளுக்கு வரக்கூடிய கட்டளைகளும் வர முடியாமல் போகின்றது. இரத்தமானது அடைபட்ட இடத்தை கடப்பதற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஏற்படும் வெடிப்பின் காரணமாக மூளை பகுதியில் இரத்த கசிவு ஏற்படுகிறது. இதனால் கை கால் பகுதியிலோ முகத்திலோ செயலிழப்பு ஏற்படுகிறது. சில சமயம் மூளை பகுதியில் ஏற்படக்கூடிய கட்டி, பிரெயின் டியூமர், இதன் காரணமாகவும் பக்கவாதம் ஏற்படலாம். இதற்கான தீர்வு புகைப்பிடித்தலை அவசியம் நிறுத்த வேண்டும். புகைப்பிடித்தல் கூடாது. பெருங்குடலிலோ கல்லீரலிலோ கழிவுகள் தேங்கக்கூடாது. மன அழுத்தம் கூடாது. உடல் வெப்பநிலை சீராக இருக்க வேண்டும். மேலும் யோகா, பிராணாயாமம், நடைப்பயிற்சி இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. இதன் பின்னரும் இதற்கான தொந்தரவுகள் மேலும் மேலும் அதிகமானால் முறையான ஒரு மருத்துவரை அணுகி நல்ல ஆலோசனைகள் பெறலாம். நம் நலம் நம் கையில்.